ஒளியினிடம் வாருங்கள். மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது. யோவான் 3:19. இந்த உலகில் ஒளியை புறக்கணிப்பவர் எவரும் இருக்க முடியாது. அனைவரும் அன்றாடம் தங்கள் கடமைகளை நிறைவேற்றி மகிழ்ச்சியோடு வாழ ஒளி மிகவும் தேவைப்படுகிறது. எனவே அனைவரும் ஒளியை விரும்புகின்றோம். திருமறையும் மனிதர்களாகிய நாம் ஒளியை நோக்கி, அதாவது பாவமாகிய அந்தகார இருளை விட்டு விலகி ஒளியாகிய தூய நல் வாழ்வை நோக்கி செல்ல வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. பாவ இருள் நம்மை ஆக்கினை தீர்ப்புக்கு உள்ளாக கொண்டு செல்கிறது. ஆக்கினை தீர்ப்பு வேதனையின் வாழ்வை நமக்கு தருகிறது. அந்த வாழ்வில் அமைதி, மகிழ்ச்சி இருப்பதில்லை. வேதனையும் அழுகுறலும் நிறைந்து இருளின் அனுபவமே மேலோங்கி நிற்கிறது. இருளின் வாழ்வையை நாடி செல்வதனால் வேதனை மனித வாழ்வை சூழ்ந்து கொள்கிறது. ஒளியின் அனுபவம் ஆகிய மகிழ்ச்சியும் அமைதியும் வாழ்வில் இருப்பதில்லை. இதனால் நாம் ஆக்கினை தீர்ப்புக்கு பாத்திரமாகுகிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆக்கினை தீர்ப்புக்கு மானிடர் உட்பட்டவர்களாக வாழ்வதை விரும்பவில்லை. அவர் உலகிற்கு வந்த நோக்கமே உலகின் பாவ இருளை அகற்றி உலகில் ஒளியை ஏற்படுத்தி அனைவரையும் ஒளியினிடம் திரும்பச் செய்து மானுடத்தை ஆக்கினை தீர்ப்பில் இருந்து பாதுகாக்கவே. அதற்காக அவரே உலகிற்கு இருளகற்றும் ஒளியாக வந்தார். ஆனாலும் மனிதன் அதை உணராமல் தன்னுடைய தீமையான செயல்களால் ஒளியை விரும்பாமல் இருளை நோக்கி சென்று ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாகிறார். இந்த உலகில் வாழுகிற நாம் இருளை நோக்கி சென்று ஆக்கினை தீர்ப்பை அடையாமல் ஒளியிடம் நாம் செல்ல வேண்டும். ஆகவே நமது பொல்லாங்கு நிறைந்த செயல்பாடுகளை விட்டுவிட்டு இருளகற்றுகின்ற ஒளியாம் ஆண்டவர் தரும் மீட்பினை சொந்தமாக்கி வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வாழ்வோம். ஜெபம். தூய்மை நிறைய ஆண்டவரே, உம் அன்பினாலும் ஆவியினாலும் தூய்மைப்படுத்தி தூய ஒளியின் பிரதிபலிப்பை வீச செய்ய அருள் செய்யும். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.